வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தோட்டத்தில் இருக்கிற வீடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் செடி. அதாவது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. தோட்டத்தில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்கள், வாசல் அகலமாக இப்படி தான் இருக்கும். ஒரு தோட்டத்திலிருந்து ஒரு சின்ன மினி பிளாக்குங்க. அதாவது நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் உட்காந்துட்டு ஒரு சண்டை பிடிக்கிற வீடியோ, மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற ஒருத்தனை பற்றி வீடியோ தான் அதிகமாக பார்க்குறீங்க. அது ஓகே, நோ ப்ராப்ளம். அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் நாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் போடணும். சில பேர் சொல்லியிருப்பாங்க கண்டென்ட்டுக்காக வீஸ் போடுறேன்னு. நோவே. மொத்தத்தில் தோட்டத்தில் வீடு இப்படி தான் இருக்கும். சிட் அவுட்டு பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், டெக்கரேஷன் செடி பாருங்கள். அந்த பார்த்திங்கன்னா இந்த டெக்கரேஷன் செடி பார்த்திங்கன்னா தென்னை மரம் மாதிரியே இருக்குங்க. ஆனால் தென்னை மரம் கிடையாது. அப்படியே வெளியில் வரேங்க. வெளியே வந்தால் நாய் கூண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தென்னை மரம். அப்படியே வந்து கிணறு வருங்க. தோட்டத்தில் இருக்கிற கிணறு இது வரும். கருவேப்பிலை செடி, கிணறு வருங்க. அதாவது தண்ணிக்கு பஞ்சமே வர்றது. இங்கே இருந்தால் பம்பு செட்டுக்கு தண்ணி வருது பாருங்க. அது புறா கூண்டு. ஆல்ரெடி காலையில் ஒரு வீடியோ போட்டு புறா வீடு, கிணத்து புறா அங்கே தான் போய் உட்காரும் பாருங்கள். தோட்டத்தில் இருக்கிற கிணறு பாருங்க, பார்த்தாலே பயமாக இருக்கும். அந்த பக்கமெல்லாம் வாடகை குடியிருக்கிறாங்க. இதுதான் கிணறு, புறா வீடு வருங்க. உள்ளே புறா பறந்துட்டு இருக்குது வருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் ஒரு காய் விட்டுருக்குது பாருங்க. இப்போ தான் வந்துட்டுருக்குது. வாழைப்பழம், மோரிஸ் பழம் வந்துட்டுருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இளநீ இருக்குதுங்க பாருங்கள். பொறிக்கிற தூரத்தில் தான் இருக்குது. அப்புறம் பம்பு செட்டு அந்த கிணத்துலேருந்து இதுக்கு தான் போகும் விவசாயத்துக்கு தண்ணி. இந்த கிணத்துலேருந்து தான் அந்த பம்பு செட்டுக்கு போகும். நிறைய பேர் குளிப்பாங்க, துவைப்பாங்க. அப்படியே வந்தோம்னா நாம் கன்னிமார் கோவில் இருக்குங்க. கன்னிமார் கோவில் எப்போவுமே வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோங்க. பாருங்க, அந்த தண்ணி அப்படியே வந்து நிற்கிது. பம்பு செட்டில் இருக்கிற தண்ணி அதுதான் கன்னிமார் கோவில். அங்கே வாழை மரம் காற்றடிச்சு மழை வந்து ஒரு 3 வாழை சரிந்து விட்டது. ரொம்ப கவலை தான். வாழை வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அது வைக்கிறக்குள்ள காற்றோ மழையோ இதெல்லாம் வந்துச்சுன்னா அடியோடு சரிந்து விடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நேந்திரம் எவ்வளோ பெரிய இதில் வந்துருக்கு. அன்றைக்கி சின்னதாக வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு தென்னங்கன்று அப்படியே முளைச்சி வந்துட்டுக்குது. அந்த ஒரு தென்னங்கன்று மேலேயே வாழை சரிஞ்சு விழுந்துருச்சு. இது ஒரு வாழை சரிஞ்சு விழுந்துருக்குது. அந்த பக்கம் ஒரு வாழை உளுந்து கிடக்குது. அது அப்படியே தென்னங்கன்று மேலே உளுந்தனால அந்த தென்னங்கன்று வேஸ்ட்டாக போச்சு. கிட்டத்தட்ட 9 மாதம் வேஸ்ட்டாக போச்சு. பாருங்கள், நேந்திரம் எத்தனை பெரிய நேந்திரம் பிடிச்சிருக்குன்னு பாருங்க. அந்த வாழை எப்படி உளுந்து கிடக்குன்னு பாருங்க. ஒரு நேந்திரக்காய் வந்துட்டுருக்குதுங்க. அந்த உளுந்தனால அந்த தென்னம்புல்லாமல் வேஸ்ட்டாக போச்சுங்க. அது அப்படியே முறிஞ்சு போச்சு. நான் அதை காட்டுறேன் பாருங்க. நேந்திரங்காய் வருங்க. எத்தனை பெரிய நேந்திரங்காய் அப்படியே வந்துட்டுருக்குது. இந்த பக்கம்லாம் சைடில் குறுத்து வந்துட்டுக்குதுங்க வாழை பாருங்க. எத்தப்பற 8 வந்து நேந்திரக்காய் ரொம்ப பெருசாக இருக்குங்க. அது வெட்டும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மாதிரி இந்த நேந்திர பழம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழை முறிஞ்சிருச்சுக்குது. அந்த முறிஞ்ச இடத்துல பார்த்திங்கன்னா தென்னங்கன்று மேலே உறிஞ்சிருக்குது. கீழே விழுந்ததுனால அந்த வெயிட்டுக்கு தென்னங்கன்று உடஞ்சி போச்சு. இதுதான் இன்றைக்கி ஒரு சிறிய விழாக்கு. இந்த மாதிரி அக்ரி வீடியோ, தோட்ட வீடியோ போடும்போதெல்லாம் வியூஸு கம்மியாக தவறும். அதை பற்றி கவலை இல்லை. சண்டை பிடிக்கிற வீடியோ, கெட்ட வார்த்தை பேசுகிற வீடியோ அதை பார்க்குற ஆடியன்ஸ் தான் அதிகம். நோ ப்ராப்ளம். யூடியூப்பே ஒரு ஏமாத்துகிற பழப்பு தானே வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.